ஒரு சாதாரண மதியம், பாட்டி மகமாயி தனது அறையின் மறக்கப்பட்ட மூலைகளை வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தார். அது நினைவுகளும் தூசியும் நிறைந்த இடம். பழைய புத்தகங்கள் மற்றும் அணிகலன்களுக்கு இடையில் அவள் உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றைக் கண்டுபிடித்தாள். ஒரு வெள்ளி கடிகாரம். அதன் முகம் விசித்திரமான சின்னங்களால் குறிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது வேறொரு காலத்திலிருந்து வந்தது போல் இருந்தது. ஒரு மர்ம உணர்வு அவளைக் கழுவியது. தாக்குப்பிடிக்க முடியாமல் கடிகாரத்தில் இருந்த பட்டனை பாட்டி மகாமாயை அழுத்தினாள். ஒரு நொடியில் அவளைச் சுற்றியுள்ள உலகம் சுழலத் தொடங்கியது. மாட, அலமாரிகள், அணிகலன்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. பாட்டி மகமாயி புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் நின்று கொண்டிருந்தாள். உயரமான மரங்கள் அவளைச் சூழ்ந்தன. காற்று உயிரினங்களின் ஒலிகளால் நிறைந்தது. அவள் கற்காலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். அவளைச் சுற்றியுள்ள உலகம் அவளுக்கு தெரிந்த வசதியான வீட்டைப் போல இல்லை. நவீன வசதிகளுக்கு பதிலாக பரந்த, அடக்கப்படாத வனப்பகுதியும் தூரத்தில் அவள் கண்ட பழமையான பழங்குடியும் மட்டுமே இருந்தன. அவர்கள் விலங்குகளின் தோல்களை அணிந்தனர் மற்றும் கச்சா கருவிகளை எடுத்துச் சென்றனர். அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் இயற்கைக்கு இசைவாக இருந்தது. குழப்பம் மற்றும் பிரமிப்பில் பாட்டி மகமாயியை ஆரம்பகால மனிதர்களின் பழங்குடியினர் சந்தித்தனர். இதுவரை அவளைப் போல் யாரையும் காணாத வியப்பால் அவர்களின் கண்கள் நிறைந்திருந்தன. அவளால் புரிந்து கொள்ள முடியாத மொழியில் அவர்கள் பேசினார்கள், ஆனால் அவர்களின் ஆர்வம் தெளிவாக இருந்தது. உயரமும் அகன்ற தோளும் கொண்ட ஒருவன் ஈட்டியை ஏந்தியபடி முன்னோக்கி வந்து மிகுந்த ஆர்வத்துடன் அவளை படித்தான். பழங்குடியினர் அவளைச் சூழ்ந்திருந்ததால் அவள் வீடு திரும்ப வேண்டும் என்று மகமாயி அறிந்தாள். இரவு மற்றும் நெருப்பு வெடித்தது. அவள் மர்மமான கைக்கடிகாரத்தை மீண்டும் ஒருமுறை பிடித்துக் கொண்டாள். அதன் முகத்தில் சின்னங்கள் மங்கலாக ஒளிர்ந்தன. அவளை பொத்தானை அழுத்த அழைப்பது தோன்றியது. கடிகாரத்தில் இருந்த பட்டனை அழுத்தினாள். ஒரு நொடியில் அவளைச் சுற்றியுள்ள உலகம் மீண்டும் ஒருமுறை மின்னியது. கற்காலம் மறைந்தது. பாட்டி மகமாயி தனது வசதியான அறையில் மீண்டும் தன்னைக் கண்டார். சாகசம் முடிந்தது, ஆனால் கடிகாரத்தின் மர்மம் அப்படியே இருந்தது.